ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோஸ் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான். நாங்கள் ஒரு 16 டேஸ் கோயிலுக்கு போக முடியாதுன்னு போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால பூஜை பண்ணுவேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வருவேன் மெயினாக. ஆனால் இந்த வாட்டி போக முடியல. ஆனால் நீ தானே வர முடியாது, நான் வரேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அது என்னன்றத வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தோம். கரெக்டாக சர்க்கரை காலி ஆயிடுச்சு. கரெக்டாக சர்க்கரை வாங்கிட்டு வந்து போட்டு வச்சாச்சு. அப்புறம் கோதுமை பார்த்திங்கன்னா எங்களுக்கு வருஷத்துக்கே ஒரு வாட்டி 2 வாட்டி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படி அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா போன வாட்டி கொடுத்த கோதுமையை இப்போ தான் க்ளீன் பண்ணி அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்கேன். கரெக்டாக இந்த வாட்டியும் கோதுமை கொடுத்துட்டாங்க. ஒரே அதிசயமாக இருக்குது. ஒரு வேளை எலெக்ஷன் வரதுனாலேயே என்னவோ அது தெரியலை எனக்கு. ஓகே, அதை அரைச்சிட்டு வந்து வச்சாச்சு. ஆனால் அது இப்போ வாங்கிட்டு வந்தது க்ளீன் பண்ணணும். நீங்களாம் இது எங்களை போலவே ரேஷன் பொருட்கள்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எண்ணெய் பாமாயில் பார்த்திங்கன்னா நான் சூடு பண்ணி அப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். 1 லிட்டர் தானே கொடுக்குறாங்க. எதுக்காகனா தோசை சுடுறதுக்கு, சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் பொரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வச்சுப்பேன். அப்பளம் பொரிக்கிறது, வடை ஏதாவது செய்கிறது, இந்த மாதிரி பொரிக்கிற விஷயத்துக்கு வச்சுப்பேன் அந்த எண்ணெயை. சமையலுக்கு பார்த்திங்கன்னா கல்லெண்ணெய் தான் வாங்கிப்போம். ஓகே, நீங்களாம் இப்படி ரேஷன் பொருட்கள்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஒரு சிலர் வந்து கொடுத்துட்றாங்க, அந்த மாதிரி கொடுத்துருவீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி டியூஸ்டே யாரெல்லாம் கோயிலுக்கு போனீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ எண்டிங்கில் வந்து வீடியோவாகவே நான் கொடுத்துருக்கேன். அது என்னன்றதை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இந்த திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து சமையல் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அதாவது மத்தளம் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. சரி, எங்கேயோ கேட்குது அப்படின்னு சொல்லி நானும் கேர்லெஸ்ஸாக வீட்டில் சமையல் பண்ணுறத பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா சமையல் பண்ணணும், சரி எங்கேயோ அது சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் இருந்தேன். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னடா அது, கோயிலுக்கும் போக முடியல, அந்த மைண்ட் செட் வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. என்னால் வந்து எப்போவுமே வாரம் வந்து அம்மன் கோவிலுக்கு இப்படி போயிட்டு வருவேன். ஆனால் என்னால் சாமி கும்பிடாமல் கோயிலுக்கு போகாமல் இருக்கிறது ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, ரொம்ப நாளைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்கிட்டு அப்படியே வந்து புதினா சட்னி அரைக்கிறது தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். திரும்பவுமே அந்த சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கில் கேட்டுச்சு. சரி, எங்கேயோ ஏதோ விசேஷமாக இருக்கும், அதனால் மத்தால் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலு. அது ஏன் அப்படின்னா, நான் ஒரு வேளை பூஜை பண்ணிகிட்டே இருந்துட்டு பண்ணாமல் இருந்ததுனாலையா கூட இருக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வீடியோஸ் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கூட அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மைண்ட் செட் ஃபுல்லாகவே நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்குமே புரியலை. கண்டிப்பாக எல்லாமே சரியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் நிறைய பேர் வந்துட்டு, அதாவது சேனல் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. அதனால் நான் கேட்குறேன், நம்மளோட வாட்ச் அவர் வந்து டிக்ரீஸ் ஆகுது, என்ன ரீசன் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதாங்க நான் சொன்ன அந்த தருணம். அதாவது அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, கிட்ட கேட்டுச்சு. சரி என்னன்னு சொல்லி அப்படியே மொட்டை மாடிக்கு போய் பார்க்க போனேன். இதுதாங்க சாமி ஊர்வலம். நான் எப்போவுமே வாரம் அந்த கோவிலுக்கு போவேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சாமி, அந்த அம்மனே வந்து எனக்கு தரிசனம் கொடுக்கறக்காக வந்துட்டாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு ஊர்வலம் போவாங்க தான் சாமி. ஆனால் நாளைக்கு தான் அமாவாசைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி முன்கூட்டியே வராங்க. எப்படியோ எனக்கு மனசுக்கு வந்து நீ வரல, நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்படியே மெய்சிலிர்த்து போயிட்டேன். எது எப்படியோ யார் வேணால் எப்படி வேணால் கமெண்ட் பண்ணலாம். ஆனால் என்னோட மனசுக்கு வந்து இப்படி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. நீ வரல, நான் வந்துட்டேன், கவலைப்படாத, இனி எல்லாம் சரியாயிரும்னு அம்மாவே சொல்கிற மாதிரி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.